இவங்க கொள்ளையடிச்ச பணம் எப்படி மோசமான நிலைமையில போயிடுச்சு பார்த்தீங்களா? நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு அந்த வரி பணத்தை கொள்ளையடிச்சு கொண்டு போய் வெளிநாட்டுல நீ சொத்து சேர்த்து அரக்கனுக்கு கூட கொஞ்சம் ஈர மனசு இருக்குமே தவிர, அரக்கனை விட கேவலமான ஒரு ஜென்மமா இருப்பான் போல் இருக்குதா. ஒரு திருட்டு பையன்னு தெரிஞ்சும், ஒரு தகுதி இல்லாதவனும் தெரிஞ்சும் அவனை தூக்கி வச்சு நம்ம எப்படி பேசக்கூடியும்? நேயர் அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த திமுக ஆட்சியில் மட்டும்தான் என்னென்ன கேவலங்கள், என்னென்ன ரவுடித்தனம், எப்படி பண்ணணும், எப்படிலாம் கொள்ளையடிக்கணும், எதெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணணும், இது எல்லாமே திமுக காரன், திமுக கட்சிக்காரன் மட்டும்தான் செய்வான். எப்படி இந்த மக்கள்கிட்ட கொள்ளையடித்து வெளிநாட்டில் போய் பலாயிரம் கோடி சொத்தை சேர்த்து வச்சு இன்றைக்கி இந்த குண்டு போட்டதில் எத்தனையோ 1000 கோடி 6000 கோடி என்னமோ சொத்து மதிப்புள்ள ஒரு சொத்து வந்து திமுக துபாயில் வந்து போட்டாங்களாம், குண்டு போட்டாங்களாம் ஈரான்காரன். அப்போது இவங்க கொள்ளையடித்த பணம் எப்படி மோசமான நிலைமையில் போயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த மக்களுக்கு, உன்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு அந்த வரி பணத்தை கொள்ளையடித்து கொண்டு போய் வெளிநாட்டில் நீ சொத்து சேர்த்த இந்த ஒரே நிமிஷத்தில் ஒரு குண்டை போட்டான், மொத்தமும் போச்சு. கேட்டால் 6000 கோடி மதிப்புள்ள அந்த சொத்தான். யார்? இந்த திமுக பினாமி அங்கே வந்து சேர்த்து வச்சுருந்துருக்குது, பினாமியா. அப்போது ஏன் இந்த அநியாயமும் இந்த அக்கிரமும், எதுக்கு இவ்வளோ கேவலமான ஒரு செயலை வந்து நீங்கள் மட்டும் எப்படி தான் உங்களுக்கெல்லாம் மனசாட்சி வந்துடுது? அரக்கனுக்கு கூட கொஞ்சம் ஈர மனசு இருக்குமே தவிர, ஏன் இந்த திமுக காரனுக்கு ஈர மனசே இருக்க மாட்டேங்குது? கல்லுக்குள்ளே கூட ஈரம் இருக்குது. இந்த திமுக காரன் அரக்கனை விட கேவலமான ஒரு ஜென்மமாக இருப்பான் போல் இருக்குது. அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை லட்சம் கோடி, என்னதான்டா பண்ணுவீங்க? பசிக்கு இந்த பணத்தை சாப்பிட முடியுமா? கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருக்குதா? சிந்திக்க மாட்டீங்களாடா? எவ்வளோ சாவை சந்திக்கிறீங்க, எவ்வளோ சாவை பார்க்குறீங்க, உன் குடும்பத்துலேயும் நடக்குது. அப்போ கூட திருந்த மாட்டீங்களாடா? கொள்ளையடிக்கிறது மட்டுமே கொள்கையாக இருப்பாங்களா இந்த திமுக காரன்? இந்த திராவிட திருட்டு பையன் நாத்திகன் என்னைக்கு இந்த தமிழகத்தை விட்டு ஒளிரானோ அன்னைக்குத்தான் இந்த தமிழகம் நல்லா இருக்கும். இல்லைன்னா நாசமான நிலைமையில தான் போகுமே தவிர, தயவு செய்து மக்கள் தான் கொஞ்சம் சிந்திக்கணும், கொஞ்சமாவது சிந்திக்கணும். நீங்கள் எதுக்கெடுத்தாலும் இப்படி அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான், அது எப்படி ஒரு திருட்டு பையன்னு தெரிஞ்சும், ஒரு தகுதி இல்லாதவனும் தெரிஞ்சும் அவனை தூக்கி வச்சு நம்ம எப்படி பேசலாம்? அப்போ நம்மளே சிந்திக்கணும், சுயமாக சிந்திக்கணும். எல்லாமே நம்மக்கிட்ட தான் ஆண்டவன் கொடுத்துருக்கான், எல்லா திறமையும் கொடுத்துருக்கான், சிந்திக்கக்கூடிய இதையும் கொடுத்துருக்கான், மூளையும் கொடுத்துருக்கான். அப்போ இது எதுவுமே நம்ம செயல்படுத்துறதில்ல. இன்னொருத்த சொல்கிறதே கேட்குறீங்க. சரி, இன்னொருத்த சொல்கிறது கேட்குறதுனால அவன் எப்படிப்பட்டவன்? அவன் அறிவாளியா, புத்திசாலியா, நமக்கு நல்லது செய்வானா, எப்படி பேசுகிறான், நமக்காக பேசுகிறானா, இல்லை அவன் குடும்பத்துக்காக பேசுகிறானா சிந்திக்கணும். அன்றைக்கி இதே முக ஸ்டாலின் வந்து பார்த்தோன்னா தன்னோட பேரனுக்கு வந்து விமான நிலையத்தில் ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட் ஏற விடலைன்னு சொன்ன உடனே பேரனுக்காக நைட்டு 12-1 மணிக்கு ஓடின ஆள் இன்றைக்கி விளாத்திக்குளத்தில் நடந்த இந்த கொலை பாலியல் பண்ணி வெட்டி துண்டு துண்டாக போட்டிருக்கானுங்க. அப்போது அதுக்கு ஓடி போய் பார்த்தியா? கனிமொழி மணிப்பூரில் விளக்கு மெழுகுவத்தி பிடிச்ச தூக்குன இந்த கனிமொழி இன்றைக்கி விளாத்திக்குளத்தில் நடந்த தான் தொகுதியில் நடந்த அந்த பொண்ணுக்காக நீ என்ன போய் பார்த்த? என்ன போய் அவங்களுக்கு ஆறுதல் சொன்ன? இன்றைக்கி காரி துப்புறாங்க. இவ பார்த்தா, ஏன்னா இவ வந்து பல புருஷனை பார்த்தவ. ஏன்னா இவ வந்து திராவிட அதனால் வந்து அப்படி தான் இருப்பாள். ஏன்னா இப்போ பெரியார் பேத்தி இல்லை, ஈவேரா பேத்தி, அப்படி தான் இருப்பாள். இங்கே வந்து தனக்குன்னு ஒரு கலாச்சாரத்தோடு வாழ்கிறவங்க தமிழக மக்கள். அவளுக்கு என்ன பணம் இருக்குது, பல புருஷன் கிடைப்பான், பாவம் எல்லா இதுவும் கிடைக்க மாட்டாங்க இல்லையா? ஏன்னா விதவைகள் அதிகம் வாழும் மாநிலம்னு சொன்னவ. ஆனால் இவளுக்கு என்ன, இவ விதவையே கிடையாது. புருஷன் செத்தாதானே விதவை. இவளுக்கு தான் புருஷனே சாகுறதே கிடையாது. அடுத்த புருஷனை மாற்றிக்கிட்டே இருந்தால் அப்போ அவளுக்கு கரெக்டு தான். ஏன்னா அவளுக்கு அந்த வார்த்தை பொருந்தும். ஏன்னா விதவைகள் அதிகம் வாழும் மாநிலம்னு அவள் சொல்லலாம். ஏன்னா அவளுக்கு விதவை ஆகலைல்ல. ஏன்னா புருஷன் செத்தாதானே விதவை. ஏன்னா அவள் தான் பல புருஷனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாள். அதனால் கம்பல்சரி வந்து ஒரு கேவலமான ஒரு நிலையத்தான் இந்த தகுதி இல்லாத தத்தி உதவாக்கார புள்ள இந்த உதயநிதினு ஒருத்தன் சுற்றிக்கிட்டு திரியிறான். அவன் ஏண்டா நீங்கள்லாம் பாஜக பற்றி பேசுறதுக்கு என்னடா தகுதி இருக்குது? இத்தனை 1000 கோடி கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு மோடியை பற்றியும் பாஜக பற்றியும் பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு துளி கூட உங்களுக்கு தகுதி இல்லாதவங்கடா. அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது. ஒரு கேவலமான ஒரு செயலை தான்டா நீங்களாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்னென்ன அனுபவிக்க போகிறீங்கன்னு பாருங்கள். உங்கள் குடும்பமே என்ன நிலைமையில் ஆக போகுது? நாசமாக தான்டா போகும். நீங்கள் அவ்வளோ அநியாயம் அக்கிரமம் இந்த சாமானியனோட
அந்த ஆதாங்கமும் ஆத்திரமும் பார்த்தா எங்கே திரும்பினால் பஞ்சம் பட்டினி கொலை கொள்ளை ரவுடித்தனம் இதுதான்டா உங்கள் ஆட்சியில் நடக்குது. திமுக ஆட்சியில் இதுதான் நடக்குது. கேவலமான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு ஆட்சி உங்கள் ஆட்சி. இதை மக்கள் தான் கொஞ்சம் சிந்திக்கணும். நன்றி, வணக்கம்.